குறை தீர்க்கும் குரு பகவானே, குதூகலமான வாழ்வு தருவாய், கடனை அடைத்து கௌரவமாக வாழ வழிவகை செய்வாய் குரு பகவானே. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகா குரு பயிற்சி 2025 இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாசம் 14ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போக போறாரு. அங்க இருந்துகிட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியவும், 7ஆம் பார்வையால தனுசு ராசியவும், 9ஆம் பார்வையால கும்பராசியவும் பார்க்க போறாரு. இதுல குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில ராகு கும்பராசிக்கு வரார். அப்படிங்கறதால குரு பார்வையில பட்டு ராகுவும் புனிதமடைகிறார். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சியோட சேர்த்து ராகு கேதுவோட நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்மளால சொல்ல முடியும். அந்த அடிப்படையில உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானால என்ன நன்மைகள், அவரோட இடத்தால என்ன நன்மைகள், அவரோட பார்வையால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். குரு பகவானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல குரு பகவான் இருந்தாரு. இப்ப விரய வீட்டுக்கு வர போறாரு. அப்ப லாபஸ்தானத்தை விட விரயஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, லாபத்துல இருக்கிற குரு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். லாபத்துல இருந்தா என்ன, விரயத்துல இருந்தா என்ன. குரு லாபத்துல இருந்தப்ப மட்டும் அப்படியே குறைய பிச்சுட்டு கொட்டி பிடிச்சா இங்க ஒன்னும் இல்லை, நீங்க வேற ஏன் ஜோசியற அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிச்சுப்பீங்க. சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. இல்லைங்க லாபத்துல 10 ரூபா வந்துரும்னா எங்கெங்க வந்தது, ஏங்க நீங்க வேற அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாபத்துல குரு இருந்தப்ப பெரும்பகுதி உங்களுக்கு அஷ்டமத்துல சனி கழிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப சனி அஷ்டமத்துல இருக்கும்போது லாபத்துல இருக்க குருவால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. குரு ஒரு 2 லட்சம் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவாரு, நம்மள ஒரு 20 லட்சத்துக்கு ஒரு பிளான் போட வச்சு 18 லட்சம் கடனாக்கி நடு ரோட்ல நிப்பாட்டி வைக்கிற வேலையை பார்த்திருப்பாரு. அப்ப ஒரு ஊட்டம் ஒன்றை கட்டலான்னு ஆரம்பிச்சேன், 10 ரூபா வந்துச்சு, ஆனா பாதியில நிக்குது, நான் போட்ட கணக்கு ஒண்ணு, அது போட்ட கணக்கு ஒன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலே லாபத்துல குரு இருந்ததால ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கும், ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட வந்திருக்கும். ஆனா வந்தது தெரியும், போனது எங்க போச்சுன்னே தெரியல. 5 ரூபா வந்துச்சு, ஆனா போனது 7 ரூபாயா போச்சு, மொத்தத்துல 2 ரூபா நட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களோட நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு கழிஞ்சு போச்சு, அப்பாடா கோடி புண்ணியண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி போட்டு அடிக்கிற மாதிரி அகில உலகத்துல யாராலையும் அடிக்க முடியாது. திருமண திசையெங்கும் அடி. அதாவது இந்த 4 பக்கமும் இடி வாங்குறது இல்ல, ஆனா இங்க 40ஆம் பக்கமும் இடி வாங்குது. அடிப்படாத இடமே கிடையாது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிப்படாத இடமே கிடையாது. உடையாத மனம் கிடையாது. பார்க்காத துரோகம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அம்மா அடி வாங்கிவிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களோட நிலை இருக்கும். இப்ப விரயத்துக்கு குரு வரார், என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு. நல்ல இடம், வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்ப விரைய வீட்டுக்கு குரு வந்தாலும் கூட சனி ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமா 10 ரூபா சம்பாதிக்க வச்சு குருவால அதை விரயம் பண்ண வைப்பார். அப்ப ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம். இல்லை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் பாதியில நிக்குது, ஒரு லோனுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், லோனும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேற ஒரு அமைப்பு மூலியமா பணம் வரும். அந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரயம் அப்படிங்கறது பண்ணணும். அப்ப பிள்ளைகளுக்கு காது குத்தணுமா, டப்புன்னு போய் குத்தி விடுங்க. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறேன், ஒரு நேர்த்திக்கடன் செய்யறேன், பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், இல்ல ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி பத்திரிகை அடிக்கிறேன், காது குத்துறேன், செஞ்சு விடுங்க. அதோட வீடு கட்டணுமா கட்டி விடுங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுமா பண்ணி விடுங்க. ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படியா, ஏதாவது விரைய செலவுகளை நீங்க உருவாக்கிங்க. இல்லையா முதல் போட்டுருங்க, ஒரு 10 பவுன் நகையை வாங்கி போடு, இல்ல கொஞ்சமா இருக்கா 1 பவுன் நகையை வாங்க, இல்ல ஒரு இடம் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கறத பண்ணிடணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு கட்டுமான பணிகள் இல்ல கும்பாபிஷேகம் ஏதாவது வேலை நடந்ததுன்னா அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணி விடுங்க. நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலய கட்டுமான பணிகள் அதுக்காக செஞ்சிருங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்ம விரயம் பண்ணிட்டோம்னா பெரிய அளவுல தேவையற்ற அபவிரய செலவுகள், தொழில் ரீதியான நட்டங்கள், ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி ஏலபால மாணவர்கள், இந்த சில பேர் இடத்துல பாத்தீங்கன்னா ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் இருக்கும். அங்க போய் ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது, நம்மளால முடிஞ்ச ஒரு பீஸை கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. சரி, வேற என்ன ஜோசியரை இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரயத்துல குரு இருந்தாலும் கூட
குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4, 6, 8 இந்த இடத்தெல்லாம் பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுதுன்னா இது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுகஸ்தானத்தில் குரு பார்வை விழுதுன்னா நமக்கு மருத்துவ செலவு இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. உடம்பு போட்டு பின்னுது, அங்கங்கே வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, குனிஞ்சா நிமிரம் இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் உடம்பு குணமாயிடும். நம்ம உடம்பு நல்லா இருக்கடா சாமி, இது போதும், 10 ரூபா உடம்பு நல்லா இருந்தால் சம்பாதிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி தாயாரை குடிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம்ங்கிறதால சில பேருக்கு தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண நிலை மாதிரி தாயார் இப்போ மாற்று மருத்துவத்தால் குணமடைஞ்சிருவாங்க. சில பேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும், மாமன் ஏதாவது சொத்தை பிரித்து கொடுப்பாரு, வாங்கலாம். இல்லை அம்மா ஒரு சிறுவாட்டு காசு ஏதோ சேர்த்து வச்சுருந்து கொடுப்பாங்க, இந்த இடம் மூணை இதை வச்சு பொழைச்சிக்கேன்னு. இல்லை ஒரு பவுனுக்கு கொடுத்தாலும் பங்கு பிரித்து கொடுத்தாலும் இந்த ஆளுக்கு 4 பவுனாக வச்சிங்கன்னு பிள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப அது உங்களையும் சேருங்கிறப்ப அம்மா வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனையே இருந்திருந்தாலும் கூட இப்போ அம்மா கூப்பிட்டு ஏயா தப்பு நம்ம பையதான் அவன்கிட்ட கத்திட்டு கிடக்கிற, நீ வேற எதுவும் பாவையா கொடுத்தியா, நம்ம போய் சேர்த்து வைக்கிறது பூரா கஷ்டப்படுறது பூரா புள்ளிகளுக்கு தானே, என்ன பெரிய சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க அப்படின்னு தாயார் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் பேசி ஏதோ 10 ரூபா வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சு பொழைச்சிக்கலாம். அது மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுது, கொஞ்சம் கடங்கண்ணி இருந்தால் அடைக்கலாம், நகை நட்டு அடவுல இருந்தால் மூக்கலாம். வீட்டில் அடிக்கடி சண்டை வரும், எல்லா நகையும் கொண்டு வச்சுட்டேன், வீட்டில் ஒரு பொட்டு நகை இல்லை அப்படின்னு. நம்ம கஷ்டம் அவங்களுக்கும் தெரியும், நான் என்ன பண்ணுறது, காசு வச்சுக்கிட்டா முகம் போட்டுக்கிறேன், எங்கே ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் புலம்ப. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து பேசியிருந்தால் அன்னைக்கு தபால்காரன் கொண்டாந்து பேங்க்லேருந்து நகைக்கு நோட்டீஸ் வந்துருக்குன்னு கொடுப்பான். போச்சா, இந்த நோட்டீஸை பார்த்தா 4 நாளைக்கு சண்டை நடக்கும், போய் வட்டி கட்டுறியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு. இந்த மாதிரி இருந்த பிரச்சனைலாம் இதுக்கு மேலே சரியாகாது, எல்லாம் சரியாயிடும். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. வட்டி கட்டின காலம் போக கொஞ்சம் கொஞ்சம் அசலை கட்டி மூட்டுக்கிட்டு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுமாதிரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். ஏதோ அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டவங்க கூட இனிமேல் நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு 10 ரூபா சம்பாதிக்கலாம். வேறு நமக்கு எதிராளிகள் பகையாளிகள் இருப்பாங்க. ஒரு கடை போட்டால் அங்கே ஒருத்தன் வந்து பக்கத்தில் கடை போடுவான். வேறு நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அங்கே ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுக்க இருப்பான். இந்த மாதிரி எதிரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லா எதிரிகள் இல்லாதவன் இந்த உலகத்திலே கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்காங்க, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இருப்பாங்க, அவங்க எல்லாமே இப்போ சரி கட்டப்படுவாங்க. அவன் பொழப்பு உண்டுன்னு உங்களை விட்டு தள்ளிட்டு அவன் பட்டுக்கா போவான், நம்ம பொழப்புலப்ப நம்ம பார்க்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பயிற்சியான அடுத்த 4 நாளில் ராகு வரார். ஐயோ அஷ்டம ராகுவா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ராகு ஒரு கெட்டவர், அவர் கெட்டு போனார் அப்படின்னா அது உங்களுக்கு ராஜயோகம்தான். அதோட கும்பராசியில் அவர் இருக்கக்கூடிய இடத்துல 8ஆம் இடத்துல, அதாவது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுதுங்கிறதால ராகு புனிதப்பட்டு போகிறார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு உடலை பற்றின பயம் இருந்திருக்கும், அது நீங்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிபி பிரச்சனை வருது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆயிடுச்சு, இதனால் நமக்கு எதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும், நிறைய உழைக்கிறோமோன்னு இருக்கும், மூச்சு வாங்கும், இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கடா, பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை சம்ஹாரம் செய்வார், நீங்கள் கவலைப்படலாம் வேண்டியது கிடையாது. குருபார்க்க புனிதப்பட்ட ராகு உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்தில் குரு விரயஸ்தானத்திலே இருந்தாலும் அவரோட பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறார், நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழைபால பிள்ளைங்க, மாணவ மாணவிகள், ஆதரவற்ற பெற்றோர் இல்லாத மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை அன்னதானமோ, இல்லை ஒரு நோட்டு புத்தகமோ, பேனா பென்சிலோ, இல்லை ஒரு பீஸு கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறதோ, இப்படி ஏதாவது செய்யுங்க. ஒரு பிள்ளைக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செஞ்சுருங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.